ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னவோ மொட்டை போட்டேன். இந்த மொட்டையால் என்னைய கேட்குற கேள்விகள் என்னால் தாங்க முடியல. நம்ம சேனலில் கேட்கல, இன்னொரு சேனல் இருக்கு இல்லையா, அந்த லைவில் கேட்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை எங்கே போட்டீங்கன்னு கேட்டால் அது ஒரு மாதிரி, உங்களுக்கு கேன்சரான்னு கேட்குறாங்க. அதாவது அந்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி பல வாட்டி அவங்க யோசிக்கணும், யோசிக்காமல் கேட்குறாங்க. இப்போ வந்து எனக்கு அந்த நோய் இருக்குதா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஒருவேளை இருக்கிறவங்கள பார்த்து அந்த நோய்க்கு அந்த கேள்வியை கேட்டால் அவங்களுக்கு கேன்சரா அப்படின்ட்டு கேட்டால் அவங்க ஏற்கனவே நொந்து போய் ரொம்ப வருத்தப்பட்டு போய் இருப்பாங்க. அவங்கள இந்த கேள்வியை கேட்கலாமா? இதுதான் நடந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போய் விளக்கமாக என்னன்னு பார்க்கலாம். வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு ரெண்டாவது ஒரு சேனல் இருக்குது, பேர் இல்லத்தரசி சேனல். அந்த சேனலில் டெய்லியுமே நான் லைவ் 10 மணிக்கு மேலே போடுவேன். நான் வந்து கோயிலுக்காக மொட்டை போட்டிருக்கேன். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என் பையனுக்காக நான் வேண்டுதல் வச்சுருந்தேன், அதுக்காக நான் மொட்டை போட்டிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் உள்ளவங்க யாரும் இந்த கேள்வி நம்மளை பார்த்து கேட்க மாட்டாங்க. எந்த கோயில் மொட்டை, எங்கே மொட்டைங்கிறது கேட்குறாங்க. ஒரு சிலர் இதுலேயும் கேட்குறாங்க, உங்களுக்கு கேன்சரா அப்படின்ட்டு. அந்த கேன்சர் நோயாளி உங்கள் வீட்டில் இருந்தால் கடவுள் புண்ணியத்தில் யார் வீட்லேயும் வர வேண்டாம். அப்படி ஒரு வேளை இருந்தால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ வேதனைப்படுவாங்க, மனசாலையும் உடம்பாலையும் அவங்க படுற கஷ்டத்தை அவங்களால தாங்க முடியுமா? பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். இந்த கேள்வியை ஒருத்தர் பார்த்து கேட்குறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறத யாருமே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்து அந்த கேள்வியை கேளுங்க. இப்போ எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இல்லைங்க, எனக்கு கேன்சர் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை எனக்கு இருந்துருச்சு அப்படின்னா, எனக்கு இப்போ என்னை பார்த்து நீங்கள் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருப்பேன். அந்த வலி உங்களுக்கு வந்தால் தான் தெரியும். அந்த வலியோட அந்த வேதனையோடு நீங்கள் கேட்குற கேள்வியை நம்ம எல்லோரும் கேட்குறாங்களேன்ட்டு. அப்படியே இருந்தாலும் ஏன் அப்படி ஒருத்தர் நோய் வாய்ப்பட்டிருந்தா யூடியூப்பில் வரக்கூடாதா? வீடியோ போடக்கூடாதா? அவங்களும் முன்னேறி வரக்கூடாதா? அவங்க அதிலிருந்து மறந்து விடுபடுறதுக்காக கூட வரலாமே. ஒரு நோயாளியை ஏன் புண்படுத்துகிறீங்க? இந்த கொரோனா காலத்துலலாம் எத்தனையோ பேர் செத்து போனாங்க. கோடீஸ்வரங்க கூட செத்து போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் ஒரு பணக்காரர் இறந்து போனாலும் அவருக்கும் அதே நிலமை தான். தண்ணி ஊற்றி ஒரு 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 அந்த சடங்குகள் செஞ்சு அவங்க முகத்தை கடைசியாக பார்க்க முடியாத அளவுக்கு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கட்டி கொண்டு போய் புதைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எப்படி எல்லாரும் ஒத்துமையாக இருந்தோம்? ஏன் இப்போயும் அதே மாதிரி ஏன் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது? கொரோனா மறுபடி வந்தால் தான் ஒற்றுமையாக இருப்பீங்களா? ஒரு பிரச்சனைன்னு வந்தால் மட்டும்தான் ஒற்றுமையாக இருப்பீங்களா? சொல்லுங்கள். நம்ம நாட்டில் எவ்வளவோ இப்போ மாறிப்போச்சு. பசி பட்டினின்னு செத்த காலம் போய் இப்போ எங்கே பார்த்தாலும் எல்லாருமே அன்னதானம் கொடுக்குற அளவுக்கு வந்து போயிருச்சு. ஒரு மிடில் கிளாஸில் உள்ளவங்க கூட இப்போ ஏதாவது ஒன்றுனா அன்னதானம் பண்ணுறாங்க. இளைஞர்கள் வேலை பார்க்குறவங்க பைக்கில் வச்சு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லி கொடுக்குறாங்க. திருவண்ணாமலையில் கொடுக்காங்க, எல்லா ஊர்லேயுமே கொடுக்குறாங்க. முதியோர்கள், ரோட்டில் நிறைய பேர் ஆதரவு இல்லாமல் உட்காந்துருக்கிறவங்கள முடி வெட்டி அவங்கள வந்து சலூனுக்கு கூப்பிட்டு போய் அழகுபடுத்தி புது துணிமணியெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள ஒரு காப்பகத்தில் சேர்த்து விட்றாங்க. பசி பட்டினின்னு செத்து போய் அனாதையாக இருந்த காலமெல்லாம் மாறி போய் இப்போ எவ்வளவோ காலம் மாறி போச்சு. சில மனுஷங்க மனசு மட்டும் ஏன் இப்படி மாறாமல் அழுக்காக இருக்குன்னு தெரியல. ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அவங்கள கிண்டல் பண்ணி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா, உங்கள் வீட்டில் ஒரு நோயாளி இருந்தால் அப்படி சந்தோஷமாக இருப்பீங்களா? சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம பக்கத்து வீட்டில் என்ன நடந்தால், ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கூட ஓடி வந்து பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இங்கே போனது அந்த காலம். இப்போ பக்கத்து மாநிலத்தில் வயநாடு நிலச்சரிவு நடந்துச்சுல, நம்ம இந்தியாவை மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து கூட, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கூட அவ்வளோ உதவி செஞ்சாங்க. இப்படியெல்லாம் நம்ம மனசு மாறி போயிருச்சு. ஏன் சிலர் இப்படி ஒரு சிலர் மாறாமல் இருக்கீங்கன்னு தெரியல.
ஒரு இப்போ ஆந்திராவில் வெள்ளம் வருது, மெட்ராஸில் வெள்ளம் வந்துச்சு, மற்ற மாவட்டத்துக்காரங்கெல்லாம் விழுந்தடிச்சு ஓடி போய் உதவி செய்யலையா? அதே மாதிரி உங்கள் மனசையும் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. இன்னொரு கொரோனா வந்தால் தான் நீங்கள்லாம் மாறுவீங்கன்னா பார்த்து சூதானமாக இருங்க. வேறு நோய் ஏதாவது வந்துட போகுது. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, மறுபடியும் மனுஷங்க யாரும் சாக வேண்டாம். ஆனால் மனுஷங்க அழுக்கு, மனசில் உள்ள அழுக்கு மாற மாட்டேக்கி. கொரோனா காலத்தில் எவ்வளோலாம் நம்ம கஷ்டப்பட்டோம். நாங்கள்லாம் ரேஷன் அரிசி கஞ்சி தான் குடிச்சுக்கிட்டு இருந்தோம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் ரேஷன் அரிசி சாப்பிட்டேன், அது வேறு கதை. கல்யாணம் முடிஞ்சும் அரை கிலோ 1 கிலோ அரிசி வாங்கினாலும் கடையில் நல்ல அரிசி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த கொரோனா வந்து அந்த 2, 3, 1.5 வருஷம் இருக்குமா, அந்த ஒரு லாக்டவுன் போட்டாங்க பாருங்கள், ஒரு 2, 3 மாதம். நாங்கள் படாத கஷ்டம் இல்லை, எத்தனையோ குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு. அப்பையும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அரிசி, 2 காய்கறி, பருப்பு இப்படியெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சவங்களும் இருக்காங்க. இப்படி நல்ல மனுஷங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு அடுத்தவங்கள நோய் இருக்கா அப்படின்ட்டு கிண்டல் பண்ணி கேட்காதீங்க. முட்டை போட்டாலே அவங்க வந்து கெட்டவங்க, அவங்களுக்கு ஏதோ நோய் இருக்குது அப்படின்னு அர்த்தமா? இப்படி எத்தனையோ இந்திரா காந்தி அம்மா பார்த்திங்கன்னா, ராஜீவ் காந்தி அம்மா பார்த்திங்கன்னா, அவங்களாம் சாரி இந்திரா காந்தின்ட்டேன், நான் தப்பாக சொல்லுதான் மன்னிச்சுக்கோங்க. அந்த அம்மாலாம் பாப் கட்டிங் தான் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் சும்மா ஸ்டைலுக்கு வெட்டுறாங்கன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது, அது அவங்கவுங்க விருப்பம். ஒருத்தர் வந்து சும்மா மொட்டை அடித்தா உடனே அவங்க வந்து அவங்களுக்கு நோய் இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் மொட்டை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நீங்களாக ஒரு கதை கட்டுறதை விட்டுருங்க தயவு செஞ்சு. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், குழந்தைங்க இருக்கும், பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அடுத்தவங்க நினைக்கிறத பற்றி நம்ம வாழவே கூடாது. நம்ம மனசில் என்ன இருக்குது? என் மகனுக்கு கை உடஞ்சிச்சு, நான் உடனே வேண்டிக்கிட்டேன். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணாமல் இந்த எலும்பு வந்து சேர்க்க முடியாதுன்ட்டாங்க. அந்த எலும்பு நொறுங்கி இருக்குது, உடஞ்சிருக்கு 2. அது வந்து சேரணும்னா ஆப்ரேஷன் பண்ணி அந்த பீஸை எடுத்துட்டு செயற்கை அப்ளேட் மாதிரி வைக்கணும்னாங்க. அந்த பயலுக்கு எத்தனை வயசு? 5 வயசு பயலை. நம்ம மனசு வேதனைப்படுமா? ஒரு பெத்த தாயா என் மனசு வேதனைப்படுமா படாதா? நம்ம பிள்ளைக்கு கையிப்பிட்டு பட்டுன்னு நான் நினச்சேன். குழந்தை பெற்று வெறும் 1 மாதம் கை குழந்தைய வச்சுருக்கேன். பட்டுன்னு வேண்டிக்கிட்டேன் மொட்டை போடுறேன்னு. அழகு இன்னைக்கு வரும் நாளைக்கு வருங்க. பெத்த பிள்ளைக்கு மேலே உள்ள பாசம் போகுமா ஒரு தாய்க்கு? அவனுக்காக வேண்டிக்கிட்டேன், அதுக்காக தான் மொட்டை போட்டேன். மொட்டை போட்ட வீடியோலையும் நான் ஏன் மொட்டை போட்டேன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சில பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேன்சர் இருக்கா? இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை. அந்த நோயாளிகளுடைய மனசு எவ்வளோ வேதனைப்படும் தெரியுமா? அவங்களுக்கு முடி கொட்டுறது அந்த நோயால் கொட்டுறது கிடையாது, அந்த கேன்சருக்காக அவங்க எடுத்துக்கக்கூடிய மருந்து பவராக இருக்கும். இந்த வீடியோ இப்போ நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற யாரோட சம்மந்தப்பட்ட அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், அவங்க தெருவில் ஒருத்தவங்களாக இருக்கலாம், அவங்க ஊரில் கிராமமாக இருந்தால் அவங்க ஊரில் ஒருத்தவங்களாக இருக்கலாம். இது பணக்கார நோய் கிடையாது. இந்த நோய் யாருக்கு வேணால் வரலாம். இன்றைக்கி என்னையே சொல்கிறீங்க, நாளைக்கு உங்கள் வீட்டில் யாருக்கா வந்துட்டால் என்ன செய்வீங்க? தயவு செஞ்சு யாரையுமே அப்படி நினைக்கக்கூடாது. அந்த மருந்து எடுக்கிறாங்கல்ல, அதோட பவர்னால் முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அதில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க பார்த்தா அவ்வளோ சிகப்பாக அவ்வளோ அழகாக அப்படி இருப்பாங்க. வயசு 40 வயசுக்கு மேலே இருந்தாலும் பேரம்பேத்தி எடுத்தாலும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த அம்மா அந்த பவரெல்லாம் தாங்காமல் முடி கொட்டுச்சு. அதனாலே அந்த அம்மா கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு போனாங்க. அழகாக இருந்தவங்களுக்கு திடீர்னு அந்த முடி இல்லாமல் இருந்ததுனால கோயிலில் போய் மொட்டை போட்டு வந்தாங்க. நான் போய் மொட்டை போட்டேன்ல அதே கோயிலில். மப்ளர் கட்டிகிட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு யாரையுமே இந்த கேள்வி கேட்காதீங்க. யாருமே இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களை கேட்டு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் இந்த நோயிலேருந்து மீண்டு வந்து இன்றைக்கி வெற்றிகரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த கேள்வி யாரும் கேட்காதீங்க. இதை சொல்லணும்னு நினச்சேன் நான். இந்த நோயின்னு இல்லை, எந்த நோய் வாய்ப்பட்ட வரையும் அன்பாக பாருங்கள். நோய் வந்து ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் பரவுறது கிடையாது. மனுஷங்க மனசு இந்த கெட்ட எண்ணம் தான் ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தருக்கு பரவுதே தவிர நோய் யாருக்குமே பரவுனதில்லை. தயவு செஞ்சு யாரையுமே யார் மனசையும் நோகடிக்காதீங்க. குறிப்பாக பெண்கள் வந்து எதுலையாவது முன்னேறிட மாட்டோமா அப்படின்ட்டு தான் யூடியூப்குள்ளே வராங்க. அவங்க மனசை தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க யாருமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.